அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ மாதிரியான இகாமர்ஸ் தளங்களில் உங்களுடைய பொருட்களையும் விற்பனை செய்யணுமா? ecom மாஸ்டர் சேனலுடைய கட்டண வகுப்பில் அதற்கான முழு தகவல்களும் வீடியோ வடிவில் உங்களுக்கு கிடைக்கும். கட்டணம் ரூ. 1499 மட்டுமே. மேலும் உங்களது சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளுக்கான பதில்கள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். வீடியோவை பெற உடனே தொடர்பு கொள்ளவும். அனைவருக்கும் வணக்கம். ecom மாஸ்டரோட இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமேசான் தங்களுடைய ஏர் கார்கோவை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். அமேசான் ஆல்ரெடி யூஎஸ் அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா பை ஏரில் தான் வந்து அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பார்சல்ஸை. ஏன்னா அப்போ தான் கஸ்டமருக்கு சீக்கிரமாக பொருளை டெலிவரி பண்ண முடியும். அந்த ஸ்கீமை பார்த்தீங்கன்னா இப்போது இந்தியாவுக்கும் கொண்டு வந்திருக்காங்க. முதல் கட்டமாக ஹைதராபாத்தில் 2 போயிங் 737-800 டைப் ஏர்கிராஃப்டை வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்கானாவுடைய ஐடி மினிஸ்டர் கேடிஆர் லான்ச் பண்ணியிருக்காரு. ஜனவரி 23 பார்த்தீங்கன்னா இதை லான்ச் பண்ணிட்டாங்க. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் டே டெலிவரி, நெக்ஸ்ட் டே டெலிவரி ப்ரோக்ராம் இருக்குது பார்த்தீங்களா அமேசானில், அதை வந்து இன்னும் குயிக்காக பண்ணுறது. இவங்க இப்போ ஃபஸ்ட்டு 2 ஏர்கிராஃப்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் முதல் கட்டமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் டே டெலிவரி அண்ட் நெக்ஸ்ட் டே டெலிவரியில் வரக்கூடிய அந்த பார்சல்ஸை முதல் கட்டமாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. போக போக இன்னும் ஏர்கிராஃப்டை அதிகப்படுத்தும் போது தான் நார்மல் பார்சல்ஸையும் அது வழியாக கொண்டு போவாங்க. ஏன்னா இப்போ சேலத்தில் நம்ம செல் பண்ணிகிட்ருக்குறோம், டெல்லியிலேருந்து ஒரு ஆர்டர் வருது, சேம் டே வருது அப்படின்னா அது பாசிபிளே இல்லை. ஏன்னா பை ரோட்டில் வந்து கண்டிப்பாக 2 நாளாவது ஆகும் அங்கே போகிறதுக்கு. ஸோ அவங்க என்ன தான் குயிக்காக வந்து பார்சலை வந்து பேக் பண்ணி அனுப்பிச்சாலும் கண்டிப்பாக அது கஸ்டமர்கிட்ட போய் சேர்றதுக்கு 2-3 நாள் டைம் எடுத்துக்கும். ஸோ இந்த சேம் டே நெக்ஸ்ட் டே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவிலேருந்து நார்த் இந்தியாவுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துகிட்டு இருக்குது. இதை சால்வ் பண்ணுறதுக்காக தான் அமேசான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஏர் கார்கோவை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதோடைய ரூட்டு பார்த்தீங்க அப்படின்னா மும்பை அண்டு டெல்லியிலேருந்து சவுத் சைடில் பெங்களூர் அண்டு ஹைதராபாத்தை அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படியும் வந்து ஒரு கார்கோ வந்து ஒரு நாளைக்கு 2 ட்ரிப்பாக எப்படியும் அடிக்கும். அப்படி இருக்கும்போது சேலத்தில் வந்து ஒருத்தர் ஒரு பொருளை வந்து ஆர்டர் போடுறாரு அப்படின்னா அது டெல்லி கொண்டு போய் சேர்க்கறதுக்கு காலையில் ஆர்டர் போட்டார்னா கண்டிப்பாக ஈவினிங்கே கொண்டு போய் சேர்த்துட முடியும். இதனால் என்ன ஆகும், இதனால் செல்லருக்கு என்ன பெனிஃபிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமருடைய எண்ணிக்கை அதிகமாக செல்லருடைய தேவையும் இங்கே வரும் இல்லையா. இப்போது நார்மலாக நீங்கள் மீஷோலாம் ஒரு பொருளை ஆர்டர் பண்ணி பாருங்கள், 15 நாள் 20 நாள் கழிச்சுலாம் கூட இன்னமும் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது அமேசான் தங்களுடைய பார்சலை ஒரே நாளில் 2 நாளில் டெலிவரி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கு தான் பார்த்தீங்கன்னா பார்சல் வந்து அதிகமாக வரும். நிறைய கஸ்டமர்ஸ் அதில் தான் வாங்குவாங்க. இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து எல்லா பொருளையும் அமேசானில் தான் வாங்கிட்டு இருக்கேன். ஏன்னா பை ரோடு அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போதே 2 நாள் 3 நாளைக்குள்ளே பொருளை டெலிவரி பண்ணிடுறாங்க. இன்னும் அவங்க ஏர் கார்கோ மூலிமா பண்ணும்போது கண்டிப்பாக சேம் டே நெக்ஸ்ட் டேல பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஆனால் ப்ரைமுக்கு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க எப்படியும். ஏன்னா ப்ரைம் கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா தனியாக அவங்க 1000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. அதே இல்லாமல் சேம் டே டெலிவரிக்கு பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டே டெலிவரிக்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. இருந்தாலும் அந்த அளவுக்கு காசை கொடுத்து பை பண்ணக்கூடிய பையர்ஸ், எபோ மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய பையர்ஸ் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகும் இந்த ஏர் கார்கோ சர்வீஸ் மூலயமா. இதனால் செல்லருக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெனிஃபிட்ஸ் வந்து இருக்க தான் செய்யுது. அது மட்டும் இல்லாமல் ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா தங்களுடைய வேர் ஹவுஸை விரிவுபடுத்துறதுக்காகவும் அண்டு அமேசானுடைய மற்ற சர்வீஸ், இப்போ வந்து ப்ரைம் சர்வீஸ் அண்ட் அந்த மியூசிக் சர்வீஸ், அமேசான் பே சர்வீஸ், இந்த சர்வீசஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காகவும் அவங்க தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா நிறைய முதலீடுகள் கிட்டத்தட்ட வந்து 36,000 கோடியை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே சேர்ந்து அமேசானுடைய கஸ்டமரை அதிகப்படுத்துறதா தான் இருக்கும். அவங்களுடைய நோக்கம் அதுவாக தான் இருக்கும். ஸோ கஸ்டமர் அதிகமாக கண்டிப்பாக செல்லருக்கான வாய்ப்புகளும் அதிகமாகிட்டே போகும். அதனால தான் நம்ம ஆரம்பத்துலேருந்தே நம்மளுடைய சேனலில் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அமேசான் பற்றி மட்டும்தான் பெருசாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஃப்ளிப்கார்ட் பற்றியோ மீஷோ பற்றியோ இன்னும் நம்ம பேசவே ஆரம்பிக்கல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அமேசான் தான் தங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் சரி கஸ்டமரை உள்ளே கொண்டு வரதுலேயும் சரி முதல்ல இருக்கிறாங்க. ஸோ நம்ம பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது பிகினர்ஸ் எல்லாருமே மீஷோ அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதெல்லாம் மும்மரமாக இருக்காங்க. ஏன்னா அமேசான் வச்சுருக்கக்கூடிய கமிஷன் 3 வெப்சைட்டில் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா அமேசானில் தான் கமிஷன் அதிகமாக இருக்கும். பட் அதுக்கான சர்வீஸும் அவங்க கொடுக்குறாங்க இல்லையா. இப்போ ஏர் கார்கோலாம் இங்கே வந்து இந்தியாவில் வந்து பெருசாக எந்த இகாமர்ஸ் கம்பெனியுமே பண்ணுறதில்ல. ஃபஸ்ட் டைம் வந்து அமேசான் தான் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது ஏர் கார்கோ மூலிமா அவங்க ஒரு பார்சல் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னா அதுக்கான சார்ஜஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும், அதுக்கான குவாலிட்டியும் இருக்கும். ஸோ பிகினர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அமேசானில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். என்ன இங்கே கொஞ்சம் ரூல் நிறையா சொல்லுவாங்க, கமிஷன் நிறையா வச்சுருப்பாங்க. அதுக்கெலாம் நீங்கள் அடாப்ட் ஆகி அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணி அமேசானில் ஒரு பிகினராக நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து லாங் டர்மாக பண்ணவும் முடியும், பிஸ்னஸ் உங்களால் புரிஞ்சிக்கவும் முடியும். நீங்கள் மீஷோலாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கஸ்டமர் எப்படி 10-15 நாள் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா மீஷோவில் நிறைய கொரியர் ரிட்டர்ன்ஸ் வந்து ஆர்டிஓ வந்து நமக்கு வந்துட்டு இருக்குது. எப்போ ஒரு பொருள் வந்து குயிக்காக கஸ்டமர்கிட்ட போய் சேருதோ அப்போ தான் அந்த கஸ்டமர் வந்து திரும்ப அந்த வெப்சைட்டில் பொருளை வாங்க வந்து விருப்பப்படுவாங்க. ஸோ அந்த நோக்கத்தை வந்து பூர்த்தி பண்ணுற மாதிரி தான் அமேசான் பார்த்தீங்கன்னா தங்களுடைய அமேசான் ஏரை வந்து இங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பிகினர்ஸ் எல்லோரும் அமேசானில் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இகாமர்ஸில் லாங் டர்மாக நீங்கள் க்ரோ ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.